Hi all, welcome to our channel Stitching Textbook. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேட்டர்ன் கட்டிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ப்ளவுஸோட சைஸ் 36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 36 சைஸ்னால் டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். ஸோ 9 + 2 11. ஸோ 11 inches அகலம் எடுத்துக்கோங்க. ஹைட் வந்துட்டு 36 சைஸ் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி எவ்வளோ 16.5 இல்லை 17 எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்துட்டு 16.5 எடுத்திருக்கேன். 1.5 வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அகலம் வந்துட்டு 11 இல்லைன்னா 11.5. சரிங்களா? 11 கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்டிச்சஸ் வேணும் அப்படிங்கிறவங்க 11.5 எடுத்துக்கலாம். ஸோ 11.5 அகலத்தில் ஒரு கோடு, ஹைட் வந்துட்டு 16.5ல ஒரு பாக்ஸ். ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா ஜூமில் காட்டுறேன். இது பேக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் கட் பண்ணுறோம். சரிங்களா? நார்மலாக பிளெயின் ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே தான் பேக்கில் பேக் பேட்டர்ன் கட்டிங்கில் எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அந்த 1.5 இல்லை 2 inch ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன். சரிங்களா? நான் வந்து 1.5 எப்பவுமே ஃபோல்ட் பண்ணி அடிப்பேன். கொஞ்சம் நல்லா கீழே நல்லா கெட்டியாக திக்காக வேணும் அப்படிங்கிறீங்க 2 inchக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே கழுத்தோட அகலம் 36 ப்ளவுஸ் சைஸ் இருக்கிறவங்க வந்துட்டு சுற்றளவு இருக்கிறவங்க 2.25 வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 3, ஆர்ம் ஹோல் வந்துட்டு 6 வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்கோட ஹைட்டு உங்களோட 9, 9.5 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோலுக்கு ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் நெக்கு ஹைட்டுக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்கோட ஹைட் நான் வந்துட்டு 9 வச்சுருக்கேன். இப்போது இவ்வளோ தான். இதுக்கு எல்லாமே ஷேப் போட்டால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ பேக்குக்கு 1.5 inchக்கு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ஷேப் போட்டுக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே 36 சைஸ் ப்ளவுஸு சுற்றளவு இருக்கிற ப்ளவுஸ்க்கு இது எல்லா மார்க்கிங்குமே கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். ஸோ 1.5 வச்சு இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஷேப் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பேக் நெக்கு. சரிங்களா? அதுக்கும் அப்படி தான். நீங்கள் ஆர்ம் ஹோல் வச்சு போட்டாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி 1 inch வச்சுட்டு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணாலும் ஓகே. சரிங்களா? உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரீ ஹேண்டாக போட வர ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அந்த வளைவு நெளிவு இல்லாமல் கரெக்டான ரவுண்டாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ அவ்வளோதான், பேக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பிளெயின் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி பேக் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ பேக்கில் எந்த சேஞ்சஸுமே உங்களுக்கு கிடையாது, நார்மலாக இருக்கிறது. ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட கரெக்டான அளவுன்னு பார்த்திங்கன்னா 9.5. சரிங்களா? மீதி எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவுக்கும் சேர்த்து தான் நான் வந்துட்டு மார்க்கிங் போட்டிருக்கேன். நீங்கள் பேட்டர்ன் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்குன்னு நீங்கள் மார்க்கிங் போடணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு அப்படியே நீங்கள் ப்ளவுஸில் மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ பேக் பேட்டர்ன் கட்டிங் இஸ் ரெடி. அவ்வளோதான். அடுத்தது இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. மீதி இருக்கிற பேப்பரில் அதே மாதிரி தான் இந்த 11 நான் 11.5 எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அகலம். ஸோ அந்த 11.5க்கு ஒரு லைனு. ஹைட் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா 12.5 தேவைன்னு அது உங்களுக்கு காட்டுறேன். சேம் மார்க்கிங் தான் மார்க் பண்ணுறேன். அந்த கழுத்தோட அகலம், ஷோல்டரு, இது எல்லாமே சேம் மார்க்கிங், எதுவுமே வந்து சேஞ்சஸ் கிடையாது. சரிங்களா? அதே 36 சைஸு அதே மார்க்கிங் வந்துட்டு நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். அந்த 11 என்னென்னா 11.5, 2.25, ஷோல்டர் அகலம் 3, ஆர்ம் ஹோல் ஹைட் 6, நெக் ஹைட் வந்து 6.5 வச்சுருக்கேன். 7 கூட வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். சரிங்களா? இப்போ இது எல்லாமே சேம் மார்க்கிங். ஒரே ஒரு கர்வ் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பிரின்சஸ் கட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பேக்குக்கு 1.5 வச்சோம் ஷேப்புக்கு, ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 1 வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட்டிங் வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான், கிராஸ் கட்டிங் நம்ம போட முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட் கட்டிங்லேயே இது எப்படின்னா நான் பட்டி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பிரின்சஸ் கட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் டைமண்ட் நெக் வச்சுருக்கேன். நம்மளோட இஷ்டம் தான் என்ன நெக் வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ ரவுண்ட் வச்சுக்கினா கூட ரவுண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் 12.5 ஃப்ரண்ட் ஹைட் வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? பேக் ஹைட் வந்து 16.5. இது ஷேப் எடுக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு 12.5க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு, ஸோ 36 சைஸ் ப்ளவுஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அந்த லெஃப்ட் சைடு எண்டில் மேலே ஹைட் 1.5 வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த 2.5க்கு ஒரு மார்க்கிங். ஸோ இந்த 1.5யும் 2.5யும் இந்த லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எண்டில் ஒரு 1/2 inchக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் கூட இதை லைட்டாக ஷேப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா?
நார்மலாக எப்பவும் போடுறது தான் இந்த ஷேப் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ 2.5லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங், 1.5க்கு ஒன்று இடையில மார்க்கிங். அந்த 1.5லேருந்து மேலே 2.5 வச்சுட்டு இதை 3 ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் டாட் இது தான். சரிங்களா? கீழே வரைக்கும், கீழே ஷேப் வரைக்கும் இருக்கிற இது வரைக்கும் மார்க்கிங் போட்டுக்கணும். 1.5 1.5 2.5 இதுக்கு. இதிலிருந்து நம்ம அந்த ஆர்ம் ஹோல் கூட நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதாங்க பிரின்சஸ் கட்டோட கட்டிங். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கர்வ் மட்டும் பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணால் போதும். ஸோ ஸ்கொயர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த மாதிரி கர்வாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த கர்வ் மட்டும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சென்டர்லேருந்து அதை கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக அந்த கர்வ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும். பிரின்சஸ் கட்டு அவ்வளோதான். ஸோ நல்லா டார்க் பண்ணிக்கிறேன் அந்த லைனை, உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு சிலர் வந்துட்டு இப்போ ட்ரெண்டு வந்துட்டு இந்த பட்டி இல்லாமல் நம்ம அந்த பிரின்சஸ் கட்டை ட்ரா பண்ணுறது தான். ஸோ பட்டி வச்சு நம்ம ட்ரா பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதுக்காக நான் எப்போவுமே பட்டி யூஸ் பண்ணி தான் நான் பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ஒரு பார்ட்டு, இதோட வச்சு இது ஒன்று எடுத்துட்டிங்கன்னா ஒன்று, நெக் ஒன்றுச்சுங்களா, இது ஒன்று. இனி நெக்ஸ்ட் வந்துட்டு மீதி இருக்கிறது கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது 2. அவ்வளோதான் நம்மளோட பிரின்சஸ் கட்டிங்கோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டிச்சிங் போது ரொம்ப சிம்பிள். அது 2யும் ஜாயின் பண்ணால் போதும், டாட் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பட்டி நார்மலாக நான் எப்பவும் கட் பண்ணி வைக்கிற மாதிரி 4 3 3.5. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 4, சென்டரில் 3, லாஸ்ட்டில் வந்து 3.5 வச்சு ஷேப்பாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்குவேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ் ரொம்ப சிம்பிளுங்க. ஈஸியாக ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ உங்களோட சைஸ் என்ன 36 சைஸ் ப்ளவுஸு, அதுக்கு 9 இன்ச்சஸ் இருக்குது. டிவைடட் பை 4 போட்டால் 9 இன்ச்சஸ் வருது இல்லைங்களா? அந்த 9 இன்ச்சஸோட தான் நம்மளுக்கு முக்கியம். 9 இன்ச்சஸ் என்ன பண்ணணும்னா அகலம் வந்து கீழே 9 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொஞ்சம் அதிகமாக வருது கம்மியாக வருது எதுவுமே இல்லாமல் கரெக்டாக 9 இன்ச்சஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக ஜாயின் ஆகும். உங்களுக்கு ஹைட் வந்து நான் 6.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு ஹைட் 4 5 எவ்வளோ வேணுமோ அது வச்சுக்கோங்க. இப்போது இந்த 9 இன்ச்சஸ்க்கும் இந்த 6.5 இன்ச்சஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இந்த ஸ்லீவ் வந்து முடிச்சிடலாம். இப்போ போட்டாச்சுங்களா? ஃபோல்டட் சைடில் 6.5 இருக்கும், ஓப்பன் சைடில் 9க்கு வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த மேலே டாப்லேருந்து 9 போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த டாப்லேருந்து 3.5 எடுத்துக்கோங்க. சரிங்களா? பாருங்கள், அந்த ஓப்பன் சைடில் எடுத்துக்கேன். இந்த 6.5ஓட ஸ்டார்டிங்லேருந்து இந்த 3.5க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதோட மிட் பாயிண்ட் நம்ம எடுக்கணும். நான் காமிக்கிறேன். இது 2க்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்லீவுக்கு நிறைய பாயிண்ட்டாக அங்கே மார்க் பண்ணிங்க பண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்தாச்சு இல்லைங்களா? இந்த சென்டர்லேருந்து இப்போது என்ன பண்ணால் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷேப்புக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு கீழே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஃப்ரண்ட்டுக்கு. சரிங்களா? இதே மாதிரி அதுக்கு மேலேயே வந்து ட்ரா பண்ணுறது வந்துட்டு பேக்குக்கு. அவ்வளோதான். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரொம்ப சிம்பிள். மறுபடியும் அதை நான் டார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சென்டரை மிட் பண்ணி போகிறது ஃப்ரண்ட்டு, அதாவது டச் பண்ணிகிட்டே போகிறது ஃப்ரண்ட்டு, அதுக்கு மேலேயே ஒரு கர்வ் போகிறது வந்துட்டு பேக். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஸ்லீவில் எந்த சுருக்கமும் வராது. கரெக்டாக அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கும் இதுவும் வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து பேட்டர்ன் கட்டிங் ஃபுல்லாக பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ரெடி ஆயாச்சு. ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching.